இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு லெனோவோ டேப்லெட் தான் இருக்குது. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். பல்லாவர சந்தையிலேருந்து 250 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த டேப்லெட்டில் என்ன பிரச்சனை, இதனால் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு பழைய இரும்பு தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சி இது ஒர்க் ஆக வைக்கிறோம். அதுதான் வீடியோட மோட்டிவ். இந்த டேப்லெட்டில் ஓவராலாக பிசிக்கல் டேமேஜ்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும்தான் அங்கங்கே கீரை விழுந்துருக்க தவிர உள்ள இருக்க டச் ஸ்க்ரீனோ அல்லது டிஸ்பிளேக்கோ எதுவும் டேமேஜ் கிடையாது. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா பெருசு எதுவும் உடையில. சைடில் வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம். சிம் கார்டு இதில் போட முடியாது. நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்பில்லாகவே மெமரி கார்டு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராலாம் போட்டுக்கலாம். ஸோ லெனோவோ கம்பெனியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தரமாக இருக்கும். ஏன்னா தான் அந்த அமேசான் டேப்லெட்டு ஐடெல்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட் வந்தாலும் இவங்க டேப்லெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆரம்பத்தில் அந்த டேபோட ரேட்டு வந்து அதிகமாக தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேரம் பேசி வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி, ஓகே, வாழவலன்னு பேசாமல் இதை ஓப்பன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். இதை கழட்டத்துக்கு முன்னாடி அந்த டிஸ்பிளே மட்டும் லைட்டாக இழுத்து பார்த்தாங்க. மூட்டோட புடிங்கிட்டு வந்துருச்சு. இது எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, பல்லாவர சந்தையில் இதை வந்து வெயிலுக்குள்ளே தான் போட்டு விற்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த டிஸ்பிளேக்கு கீழே ஊட்டியிருக்க பசை பார்த்தீங்கன்னா அப்படியே லூஸ் விட ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி டாப்பை பிடிங்கிட்டு வரதான் நடக்குது. சரி, ஓகே, இதை வந்து நம்ம கழட்ட ஆரம்பிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இந்த மூடியை கழட்டதுக்கு. அதை வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்ட வச்சு கழட்டிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி பேட்ரி செட்டப்பு, அப்புறம் மதர் போர்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. எப்போயுமே நம்ம பழைய இரும்பு கடை பல்லாவர சந்தையில் டேப் எடுக்கும்போது அதில் வந்து பேட்ரி தான் ஊதி போயிருக்கும். பட் இதில் அப்படி பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிக்கான ஸ்டிப்பு, டிஸ்பிளேக்கான ஸ்டிப்பு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்கு இது ஒர்க் ஆகலன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க, ஒன்றும் புரியல. சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் லெவல் டெஸ்டிங்கை பண்ணி பார்ப்போம். அதாவது இதுக்கு வந்து இந்த மைக்ரோ யூஎஸ்பியில் டைப் பி சார்ஜர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இதுக்கு சார்ஜ் போட்டு ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் கொடுக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். எப்போயுமே சார்ஜ் போட்டோடனே அட்லீஸ்ட் ஒரு வைப்ரேட்டாச்சும் ஆகும். அது கூட ஆக மாட்டுக்கு. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், எந்த ரெஸ்பான்ஸுமே காணும். ஸோ அப்போ மதர் போர்ட்லேயோ அல்லது பேட்டரிலையோ ஏதோ இஷ்யூ இருக்குதுன்னு அர்த்தம். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மதர் போர்டில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டாக ட்ராக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துக்கு கரெக்டாக இன்புட் வருதா அப்படின்னு செக் பண்ணணும். அதையெல்லாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த டேப்லெட்டை கழட்டிடலாம். அதாவது மதர் போர்டு, பேட்டரி எல்லாத்தையும் கழட்டி உள்ளுக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருக்கா, வயர் விட்டுருக்கா, இல்லை எதுவும் பிஞ்சு போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த டேப்லெட்டை கழட்ட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கழட்டுறதுக்கு என்கிட்ட வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு எங்கே வாங்கினீங்க, என்ன இதுன்ட்டு. நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அந்த போர்டு மேலே இருக்க ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டேன். ஆனால் போர்டை கழட்ட முடியல, ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. உள்ளே ஸ்டிப்பு அப்படியே சுருண்டு உள்ளே போய்கிட்டு இருக்குது. நான் போர்டை கழட்ட போகிறேன்னு ஸ்டிப்பு பிச்சு போட்டோன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் சரி, போர்டை இப்போதைக்கு தூக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பேட்டரிக்கான ஸ்டிப் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் கழட்டி இப்போ தனியாக செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி மேலே டாப்லேருந்து செக் பண்ணணும். ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து அந்த சார்ஜர் இன்புட்டை கொடுக்குறோம். அங்கேருந்து வோல்டேஜ் கரெக்டாக வருதா, மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் கரெக்டாக போதா அப்படின்னு செக் பண்ணி ட்ராக் பண்ணணும். ஸோ நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நான் வந்து ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்லாம் கிடையாது. நான் நார்மலாக உங்களை மாதிரி ஒரு நார்மலாக எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சார்ஜர் பின்னுக்கான சர்க்யூட்டு. அங்கேருந்து இன்புட் வந்து சைடில் வந்து ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் மாதிரி சின்ன காம்பனண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள ஐசிக்குள்ளெல்லாம் போய்கிட்டு இருக்கும். ஸோ பேஸில் இங்கே செக் பண்ணுறது ரொம்பவே பெட்ரு. ஸோ ஒரு பின்னை கிரவுண்டில் வச்சுக்கிட்டு அந்த சார்ஜர் நடுவில் பார்த்தீங்கன்னா 4 பின்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மல்டிமீட்டரை வோல்டேஜ் மோடில் 20 வோல்ட்டில் செட் பண்ணிக்கிட்டு செக் பண்ணுறது ரொம்பவே பெட்ரு, ஓகேவா. ஸோ அங்கே வச்சுட்டு நம்ம ஒரு பின்னை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதுக்கப்புறம் ஒரு பின்னில் வச்சோம், நமக்கு வந்து 1 வோல்ட் வருது. பட் ஆக்சுவலாக அந்த சார்ஜர் வயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் டு 5 வோல்ட்டுக்குள்ளே அது டிபெண்ட் ஆன் சார்ஜர் அடாப்டர் அந்த பவர் பேங்கை பொறுத்து வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வோல்ட்டு தான் காட்டுது. என்ன ப்ரோ தப்பாக காட்டுது, அப்போ இது அவ்வளோதான் போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து வோல்டேஜ் டிவைட் ஆகுது. ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் இவ்வளோ வோல்டேஜ் பிரித்து போகுது. அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டு கிட்ட காட்டிகிட்டு இருக்குது. இப்போ ஃபைனல் எண்டு, அதாவது நம்ம பேட்டரி மாற்றோம்ல அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வோல்டேஜ் காட்டும். இங்கே பார்த்தீங்களா, வச்சோடனே 4.16 வோல்ட் காட்டுது. ஸோ அந்த சார்ஜர்லேருந்து எவ்வளோ இன்புட் வருதோ அது கரெக்டாக அந்த பேட்டரியோட அவுட்புட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ மதர் போர்டு எந்த இடத்துலையும் ஷார்ட் ஆகலை. ஸோ கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு மீனிங். சரி, மதர் போர்டை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. இப்போ வந்து அந்த பேட்டரி மாற்றோம்ல அந்த கனெக்டரை செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து பின் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி தூசி அடைஞ்சு தான் இருக்குது.
ப்ளஸ் மைனஸ் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா பேட்டரி வந்து உயிரோட இருக்கா இல்லை செத்து போச்சா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த பேட்டரியில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, அங்கே நான் மல்டிமீட்டரை வச்சு பார்க்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டு 3.7 வோல்டேஜ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு நார்மலான பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 3.7 வோல்டேஜ் தான். ஸோ அந்த மேக்ஸிமம் வோல்டேஜில் அந்த பேட்டரி இருக்குது. அதனால் பேட்டரிலையும் பிரச்சனை கிடையாது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த போர்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டரி மாற்றோம்ல அந்த கனெக்டர் பக்கத்தில் ஏதாச்சும் தூசி அடைச்சிட்டு இருக்கோம், ஒரு டைம் ஐபி சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐபி சொல்யூஷன் போட்டு அதை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம வழக்கமாக பண்ணுற அந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை இதுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பேட்டரி கனெக்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் பேட்டரி செக் பண்ணி பார்த்து இதை வச்சு நம்ம முயற்சி பண்ணலான்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர் போட்டு இது பண்ணோடனே டிஸ்பிளே வந்துச்சு பாருங்கள். அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. என்னடா ஜஸ்ட் அந்த போர்டையும் அந்த பேட்டரி கனெக்டரையும் ஐபி சொல்யூஷன் தான் போட்டு க்ளீன் பண்ணோம், அதுக்கே இது ஒர்க் ஆயிடுச்சா? அப்போ அந்த ஐபி சொல்யூஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐபி சொல்யூஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் சர்க்யூட்டு பிசிபி போர்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. உள்ளே ஏதாச்சும் டஸ்ட்டு அடித்தா கூட பரவாயில்ல, இந்த தூசியோடு இருக்கும் பார்த்தீங்களா, இரும்பு துகள்கள் தூசி அதெல்லாம் இருந்துச்சுன்னா போர்டையை நாசம் பண்ணி விட்டுரும். ஸோ அது மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐபி சொல்யூஷன் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நம்ம டேப்பில் பார்த்தீங்கன்னா 34% சார்ஜ் இருக்குது. நான் சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்தோன்னே ஆரம்பத்தில் அவ்வளோ காட்டுச்சு. சரின்ட்டு பவர் பட்டனை அமைக்கி அது ஆன் ஆகான்னு செக் பண்ணி பார்த்தேன்னா இங்கே பாருங்கள் ஆன் ஆகிடுச்சுங்க. அப்போ பவர் பட்டனும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஆனால் என்ன, ரொம்ப நேரமாக அந்த லெனோவா லோகோலேயே நின்றுட்டு இருக்குது. எதுக்கு சிஸ்டம் இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அது மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப காலமாக யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டிங்க அப்படிங்கிறப்போ அது திரும்ப ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் எல்லாமே லோட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் ஒரு 3 hours 4 hours கூட எடுத்துக்கும். இந்த மாதிரி நின்றுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா லோடாகி உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் இந்த டேப்லெட்டும் இருக்குது. இது எத்தனை வருஷமாக யூஸ் பண்ண போட்டாங்கன்னு தெரியல. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக டிஸ்பிளே எதுவும் டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, டச்சு ஒர்க் ஆக மாட்டேங்குங்க. இங்கே பாருங்க, நான் அமுக்கி பார்க்கேன், டச்சே ஒர்க் ஆகலை. சிம்ரன்ஸ், என்னடா இது, என்னம்மா இது? சைடில் இருக்க அந்த வால்யூம் பட்டன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் டச் மட்டும் தான் ஒர்க் ஆகலை. நானும் பின்னாடி கழட்டி அந்த டச்சுக்கான ஸ்ட்ரிப்பெல்லாம் இருக்குல்ல, அதையும் நானும் அழுத்தி நல்லா போட்டு பார்க்குறேன். எதுவும் நமக்கு ஒர்க் ஆன மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான் ஸ்டிப்பை மொத்தமாக கழட்டிட்டேன். ஸ்டிப்பை கழட்டி உள்ளே பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது, டச்சுக்கு வர அந்த ஸ்டிப்பு பார்த்திங்கன்னா கட்டாக இருக்குங்க. அதனால தான் நமக்கு டச் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், முன்னாடியும் ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு. அதே போல் பேக் சைடு திருப்பி பார்த்தா அங்கேயும் ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது, இந்த லெனோவா டேப்லெட்டில் முக்கியமான பிரச்சனையே டச் ஒர்க் ஆகலை. அதனால தான் இதை பழையரும் கலை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. சரி, இந்த டச்சை சரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹார்ட்வேர் நம்ம திறமையை வச்சு இது பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நார்மல் ஸ்டிப்பு பிஞ்சு போனாலே அதை இது பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ரொம்பவே மைனூட்டான ஸ்டிப்பு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், நம்ம வந்து ரிச்சி சீட்டில் போயிட்டு இந்த டச்சை மட்டும் தனியாக வாங்கிட்டு வரணும். இது வந்து காம்போவாக இல்லை, டிஸ்பிளே தனியாக இருக்குது, டச்சு தனியாக இருக்குது. அதனால் டச்சு தனியாக கேட்டாலே தருவாங்க. நம்ம ரிச்சி சீட்டில் போயிட்டு வாங்கணும், வேறு வழியே இல்லை. நம்ம இப்போ ரிச்சி சிட்டி கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு இந்த லெனோவா டேப்லெட்டுக்கான டச்சும் ப்ளஸ் நம்ம பழைய எரும்கல்லேருந்து இந்த லெனோவா லேப்டாப் வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்காக வச்சோம்ல, இதுக்கு வந்து ஸ்கின் ஓட்ட போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த லேப்டாப்பில் உள்ளுக்குள்ளே கழட்டி பார்த்தா அந்த CPU ஃபேன் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது. பட் வெளியில் வந்து அந்த ஹீட்டு போகிறதுக்கான அவுட்லெட்டே காணும். என்ன காரணம் ஒன்றும் புரியலை. லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹீட் ஆகுது. அதனால் இதுக்கு ஃபேன் இருக்கா, எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு இதையும் சேர்த்து நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் எப்போ பார்த்தாலும் கூட்டம் அதிகமாக தாங்க இருக்குது. இங்கே நிறைய பொருட்கள் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த மொபைலுக்கான பார்சலை வாங்க போகிறாங்க. நமக்கு எந்த கடையும் ஸ்பெசிஃபிக்காக தெரியாது. ரேண்டமாக கடையாக போயிட்டு கேட்டேன். அப்போ ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த லெனோவா டேப்லெட்டை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கடையில் நின்று பார்த்தேன். நிறைய பேர் இந்த டிஸ்பிளே, ஃபோனுக்கான டிஸ்பிளே அது இதுன்னு வாங்க வராங்க. ஆனால் இவங்களும் அதுக்கான ஃபோனை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு ஃபோன் டிஸ்பிளே இல்லாமல் இருக்கா. ஸோ இவர் வந்து ஒரு 10-15 டிஸ்பிளே எடுத்து ஒன்று செக் பண்ணி பார்க்காரு. அந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்க்காரு. ஒர்க் ஆச்சுன்னா தான் இவர் வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணுறது. கஸ்டமர் யாருன்னா ஒரு மொபைல் கடைக்காரர் வந்தார். ஒரு 10 டிஸ்பிளே வாங்கிட்டு போகிறாரு. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகிறாரு. ஸோ இப்படி தான் ஹோல்சேலில் விற்றுட்ருக்காங்க. ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் போல். இந்த கடையில் போயிட்டு நான் கேட்டேன், நம்ம டேப்லெட்டுக்கு டிஸ்பிளே வெயிட் பண்ணி பார்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க செக் பண்ணி பார்த்ததில், தம்பி இது ரொம்ப ஓல்டு மாடலு, இது எங்ககிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு ஆன்லைனில் பார்த்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டச்சுக்கு மட்டும் ரேட்டு 2000 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க. நம்ம அந்த டேப்லெட்டை வாங்கினதே வெறும் 250 ரூபாய்க்கு. இதுக்கு 2500 கொடுத்து இது வாங்குறதான்னு சொல்லிட்டு எனக்கு சரி பார்க்கறதுக்கான ஆசையை போயிடுச்சு.
இந்த லேப்டாப் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா அது ஒட்டுறதுக்கு 500 ரூபா கேட்குறாங்க. என்னடா எல்லா இடத்துலையும் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி இருக்கிற மாதிரியே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அங்கேருந்து. இருந்தாலும் மனசு கேட்காம வீட்டில் வந்துட்டு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த டச்சை ஒர்க்காக வைக்கிறதுக்கு. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இதை சரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நானும் 4-5 மொபைல் டெக்னீஷியன்ட்ட கேட்டேன். இப்படி போச்சுன்னா அவ்வளோதான், டச் வேஸ்ட்டு, கீழே தூக்கி போட்டு புதுசாக வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்ப்போம் பல்லாவர சந்தையில் இதே போல் டேப்லெட் ஏதாச்சும் கிடச்சி அப்படின்னா அதில் இருக்க டச்சை தூக்கி போட்டு ஒர்க்காக வைக்கலாம். இல்லை இதே போல் டேப்லெட் என்கிட்ட இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து உள்ளே இருக்க பார்ட்ஸ் தேவைப்படுது, மதர் போர்டு தேவைப்படுது, டிஸ்பிளே தேவைப்படுது அப்படின்னு இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த டேப்லெட்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வேஸ்ட்டாக கீழே போடுறதுக்கு அதை யாருக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. பார்க்கலாம் இந்த வாரம் மார்க்கெட் போயிட்டு இதுக்கான டச்சு கிடைக்கான்ட்டு. அது வரைக்கும் பாய்.